ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் செக்ஷன் 3 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 செக்ஷன் வந்து பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் செக்ஷன் 3. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வார்த்தை என்ன அப்படின்னா எந்தூசியாஸ்டிக் ஆர் எந்தூசியாசம். ஸ்டோக் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஏ-என் இத்து எஸ் மட்டும்தான். இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்கார்பரேட்டட் இன்னு கர், அவ்வளோதான். இது ரெண்டும் எழுதிட்டாலே வந்து இன்கார்பரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ட்லி, இது எல்லாத்துக்குமே வந்து இண்டிபெண்டன்ட்லி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹால் பண்ணிவிட்டு பென் ஸ்டோக் வந்து ஹால் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இன்டிஸ்பென்சபிளி இதுக்கு வந்து இன்டிஸ்பென்சபிள் ஆர் இன்டிஸ்பென்சபிளி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இப்படி சொல்லுவாங்க. என்ன ஹால் பண்ணிவிட்டு அதில் எஸ் சர்க்கிள், அப்புறம் பென்ஸ் ஸ்டோக். ஓகேங்களா, பென்ஸ் ஸ்டோக். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவலி இதுக்கு எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா என்ன ஹால் பண்ணிவிட்டு வியை ஹால் பண்ணியாச்சு. ஓகே, ரெண்டுமே டார்க். நெக்ஸ்ட்டு இன்ஃபார்ம்டு இது ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டோக் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா எஃப் மட்டும். நெக்ஸ்ட்டு இன்ஃபார்மர், ஆல்ரெடி பர்ஃபார்மர் பார்த்துருப்போம், அதனுடைய கண்டினியூஷன் தான் இதெல்லாமே. இன்ஃபார்மர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், என்ன டபுள் பண்ணி எஸ் சர்க்கிள் டி, இன்ட்ரெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட், இன் வே எஸ் டி. ஓகே, இன் வே எஸ் டி, இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, மென்ட்டுக்கெல்லாம் தனியாக ஸ்டோக் எழுதிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு நெக்லெக்ட் ஆர் நெக்லெக்டட் இதுக்கு வந்து ஸ்டோக் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா கல் நெக்லெக்டடுக்கு. இதே நெக்லிஜென்ஸ் இதுக்கு வந்து ஸ்டோக் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இந்த நெக்லெக்ட்லேயே என்எஸ் சர்க்கிள் எழுதியிருப்பாங்க. என் ஹூக் எழுதுகிற சைடில் சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா என்எஸ் சர்க்கிள். ஸோ நெக்லிஜென்ஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நவம்பர் இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்டோக்கு தான், வி. இன்ஃபார்முக்கு மேலே வந்து பார்த்தது எஃப் எழுதணும் இங்கே. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வி, கொஞ்சம் அந்த வி ஸ்டோக் எழுதுறப்ப கொஞ்சம் அழுத்தி எழுதணும். நவம்பர் இது ரெண்டுத்துக்கும் இதுதான். நெக்ஸ்ட்டு சென்சிபிலிட்டி ஆர் சென்சிபிளி இது எல்லாத்துக்குமே வந்து சென்ஸ் பி இவ்வளோ தான் எழுதியிருப்பாங்க. இது மட்டும் எழுதினாலே வந்து போதுமானது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக், கே இதை மட்டும் எழுதினாலே எலக்ட்ரிக். இதுவே எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட் ஸ்டோக் எழுதிட்டு அதில் கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா எலக்ட் ஸ்டோக் எழுதிட்டு அதில் சிட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க, எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெக்கவரபிள் இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஹூக் ரெக்கவரபிள். ஓகேங்களா. இதுவே இர்ரெக்கவரபிள் இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா டவுன்வர்ட் ஆர் வி ஹூக், இர்ரெக்கவரபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிஃபார்ம் ஆர் ரிஃபார்ம்டு இது ரெண்டுத்துக்குமே வந்து எஃப் ஸ்ட்ரோக்கு. ரிஃபார்மர் அப்படின்னா அப்போட ஆறு எஃப் மர். ரெகுலர் கே ரெகுலர். இர்ரெகுலர் டவுன்வர்ட் ஆறு கே, இர்ரெகுலர். நெக்ஸ்ட்டு ரெலிங்விஷ்டு
ஒரு மாதிரி கை விட்டுறது அப்படின்னு சொல்லலாம். விட்டுறதுன்ற மீனிங் வந்து வரும். ரெலிங்விஷ், ரெலிங்விஷ்டு. ஓகே. ரே, எல்லு, இங்கு. ஓகே, ரெலிங்விஷ். ரெப்ரசன்ட், ரெப்ரசன்டட். இடி வந்துச்சுன்னா நம்ம தனியாக டெட்டில் நம்ம வந்து கான்ட்ராக்ஷன்ஸில் எழுத மாட்டோம். ஓகே, இல்லைனா ஹால் பண்ணிலாம் எழுத மாட்டோம். ரே, பி, அவ்வளோதான். ஓகேங்களா. ரெப்ரசன்டட், ரெப்ரசன்ட் ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். இதுவே ரெப்ரசன்டேஷன் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஷன்வுக்கு ஆட் பண்ணிடுவோம். ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா வி ஹுக்கு வந்து ஆட் பண்ணிடுவோம். ரெப்ரசன்டேட்டிவ், வி ஹுக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள், ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிள் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு ஸ்ட்ரோக் எப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரோக் மட்டும்தான். ஓகே. இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணுவோம். இர்ரெஸ்பான்சிபிள் ஏன் அப்படின்னா ஆருக்கு முன்னாடி வவல் இருக்கு இர்ரெஸ்பான்சிபிள், அதனால டவுன்வர்ட் ஆர். இர்ரெஸ்பான்சிபிள், இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ரெண்டுத்துக்குமே வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு ஆர்கனைஸ், ஆர்கனைஸ்டு. இதுக்குமே வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னா டவுன்வர்ட் ஆறு, கன் மட்டும், ஆர்கன் அந்த ஸ்ட்ரோக் மட்டும் எழுதியிருப்பாங்க. இதுவே ஆர்கனைசர், இதுக்கு வந்து ஆர்கனைசர் இந்த மாதிரி. ஓகேங்களா. டவுன்வர்ட் ஆறு, கன்ஸ் ஆர், ஆர்கனைசர். ஆர்கனைசேஷன் அப்படின்னா எஸ் சர்க்கிள் செஷன். ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஆர்கன் எஸ் சர்க்கிள் செஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட். இதே எப்படி எழுதுறாங்க பாருங்க. சர்ரை ஹால் பண்ணிட்டு எஃப் ஸ்ட்ரோக், சர்டிஃபிகேட். யூனிஃபார்ம், யூனிஃபார்மிட்டி, யூனிஃபார்ம்லி. இதெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறதுக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கான்ட்ராக்ஷன்ஸ் ஃபார்மே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். யூவு என், அவ்வளோதான். ஓகேங்களா. யூவு என், யூனிஃபார்ம், யூனிஃபார்மிட்டி, யூனிஃபார்ம்லி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு யுனானிமிட்டி. இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. UN, யுனானிமிட்டி. நெக்ஸ்ட்டு யுனானிமஸ்லி. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்ட்ரோக்கு தான். யுனானிமஸ், யுனானிமஸ்லி. அதுக்குமே வந்து யூவு 2 N. லாஸ்ட் ஒன் எஸ்டர்டே. அந்த ஏ ஸ்ட்ரோக் எழுதிட்டு எஸ் டி, எஸ்டர்டே. இதோட செக்ஷன் 3 வந்து முடியுது.